பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இந்த வேளையிலே சிந்திக்கும்படியாக கேட்கப்பட்டதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாளில் வேதம் நமக்கு கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதமான சத்தியம், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்த ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிறவர்களுக்கு நம்ம அவர்களுக்கு கேட்கணும். அவருக்கு தான் தெரியுமே, நம்ம தேவைதான் தெரியுமே, அவர் செய்ய வேண்டியதானே, அவர் கொடுக்க வேண்டியதானே. இதுதானே சொல்றீங்க. தெரிஞ்ச ஆண்டவர் தான் எல்லாம் தெரியுமே. என்னென்ன தேவை, எனக்கு என்ன தேவை, பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எல்லாம் தெரியும், செய்ய வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்குத்தான் இன்னைக்கு இந்த சத்தியத்தின் வாயிலாக சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தைய வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லித்தான் சொல்றாரு. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்தார். ஜெபம் பண்ணணும், சரியானபடி ஜெபம் பண்ணணும், கேட்கணும், ஆண்டவரத்துல வேண்டியதை கேட்கணும், கூப்பிடணும். ஆண்டவர் கூப்பிடுதலை கேட்கிற ஆண்டவராய் நம் சமீபத்தில் இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் கூப்பிட வேண்டும். வாயை விரிவாய் தர அதை நாம் நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர். அல்லேலூயா. வாய் திறந்து கேட்கணும். இதே கேட்கத்தான் உங்க பிள்ளைகள் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள் கேட்டா தான் கிடைக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாதா, தெரியும், தாய்த்தவர்களுக்கு தெரியும். வர நாளையிலிருந்து ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க. ஏற்கனவே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க பிள்ளைகளும் உண்டு. போகும்போது சில காரியங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும், ஃபீஸ் கட்டணும்னு தெரியும், ஆயத்தமாகிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்க, ஃபீஸ் கட்டலையா கேட்கிறாங்க. சொல்லும் பொழுது இவங்க எதையாவது வைத்தாவது யாரிடமாவது கடன் வாங்கியாவது அந்த பீஸை கட்டுவாங்க இல்லையா? ஆனால் கேட்கும் பொழுதுதான் சில காரியங்கள் செய்யப்படுகிறது. கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் அஞ்ஞானிகளை போல சும்மா அலட்டி கேட்காதபடி ஆயக்காரன் பரிசெயல் என்று ஜெபம் பண்ணுவாங்க. பரிசெயல் தற்பெருமையோடு ஜெபம் பண்ணுவோம். தற்பெருமை ஏகப்பட்ட காரியங்களை சொல்லி நீண்ட நெடு ஜெபம் பண்ணுவோம். அவ்வளவு ஜெபம், அவ்வளவுத்தையும் பெருமை.
நான் அதை செய்த இது செய்த தசமாக கூட சர்ச்சை கூட தான் வரேன் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்றான். ஆனா ஆயக்காரன் தூரத்திலே இருந்து மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய எங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் அல்லேலூயா, அவன் தான் நீதிமான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். நீதிமானாக்கப்பட்டவனாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து செல்பவன் ஆயக்காரன். நாம் ஆண்டவரை குறிப்பாக சில காரியங்களை நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவு செய்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற தெய்வம் தான். நம் தேவைகளை அறிந்தவர் தான். நம் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஆனாலும் நாம் அவர்களை கேட்க வேண்டும். அல்லேலூயா, கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். கேளுங்கள் அப்பொழுது, அதான மத்தேயு 7:7 ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தட்டுங்கள். வாசகருக்கு முன்னால் இருந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா கதவு திறக்குமா? இல்லை மந்திரம் வச்சிருக்கேன், அந்த காலசம் முக்காலசம் தட்டணும். தட்டுனால் திறக்கப்படும். தட்டினா தான் உள்ள இருக்கிற திறந்து, இல்லைன்னா உள்ள இருக்க ஒரு சத்தம் வரும். நீங்க யாருனாலும் சத்தம் வரும். அதே மாதிரி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டறியுங்கள். ஆண்டவரை தேடாவிட்டால் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க ஆண்டவரை தேடல், தேவ சமூகத்தில் வந்து தேடல். பக்தர் பாடிபோது இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்னு அந்த பாடல பாடியிருக்காரு. எங்கெல்லாமோ சுற்றி அறிஞ்சு கடைசியில தேவ சமூகத்தில் வந்து திருமறைக்கும் விழுந்தேன் என்று சொல்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வேதத்தின் வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மையே நமக்காக தந்துவிட்டார். தம்மையே நமக்காக அவர் தந்துவிட்டார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 11:13 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியும் நாம் ஆண்டவர்களை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா கைதட்டிட்டா கிடைக்காது, சத்தமா பாடிட்டா கிடைக்காது, உடம்ப சும்மா அப்படி இப்படின்னு அசைச்சுட்டா அதெல்லாம் பரிசுத்த ஆவி வருகிறாங்க. ஆண்டவர்களை வேண்டிக் கொள்ளும், தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளும். Holy Spirit is a soft person. ரொம்ப மென்மையான ஒரு பர்சன் தான், ஒரு நபர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப சாஃப்ட். அவரிடத்தில் நாம கெஞ்சி வந்தாடு, ஆவியை எனக்கு அருளும், ஆவியை எங்கள் ஊற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றி கொடுப்பார். அல்லேலூயா. மத்தேயு 7:11 நாம் அதே வசனம் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை தருகிறார்கள். நன்மையான சங்கீதம் 81:12 கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். லூக்கா 11:13 பார்த்தோம், பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று. இங்கு
7:11 மத்தேயுவிலே பார்க்கும் பொழுது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுங்க. ஆண்டவர் நன்மைகளின் நாயகன், நன்மையானதை தரும். நாம் ஆண்டவரிடத்திலே எபேசியர் 3:20 சொல்வதை போல நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறார். அல்லேலூயா. அதிகமாய் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்திடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஒரு முறை நாம் சாமுவேல் புத்தகத்திலே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் நாம் அதிலே 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று கேட்டார். உதவி செய்கிறார்கள். உதவி ஏற்ற வேளையிலே உங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து உதவி செய்கிற கர்த்தர். சாமுவேலை பார்த்து அங்க இருக்கிறதான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சாமுவேல் நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்கிறார். சாமுவேல் அந்த நாட்டிலே தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்ற, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்பொழுதும் நாம் ஆண்டவரிடத்திலே ஓயாமல் சில காரியங்களை நாம் கேட்டு செபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டால் கர்த்தர் அவருக்கு மறுமொழி அருளி செய்தார். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். வேண்டாத பட்சத்திலே நமக்கு எதுவுமே கிடைப்பதில்லை. ஜபமா என் வீட்டுக்காரி போவா, அவ போய் கலந்து விடணும், அவங்க வேண்டிக்கிடட்டும். ஏன்னா என் பிள்ளைகள் போவாங்க, நானும் புருஷன் முன்னாடி வீட்டில் இருப்போம். நம்ம ஆண்டவரை தேடுவது என்பது மிக மிக கடு, மிக மிக கடு. ஜபமா பண்ண மாட்டேன், ஆராதனையா காணிக்கையா நான் போட மாட்டேன், தசமாகமா கொடுக்க மாட்டேன், ஆசீர்வாதம் முதல் ஆளா அப்படி வந்து பிரசிக்க மாட்டோம். முதல் நாள் கடவுளை எப்படி தேடுகிறாய்? கடவுளத்தை எப்படி நீ கேட்கிறாய்? கர்த்தர் உன்னுடைய வாயை உன்னிப்பாய் கவனிக்கிறார். நீ உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறாய். சாமுவேல் ஜெபிக்கிறார், கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு முன்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சொல்றார். 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 7:3 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி,
நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தோரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கையில் நீங்களாக்கி விடுவீர்கள். பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க கேட்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும். உங்களிடத்துல இருக்கிறதான உங்கள் நடுவில் இருந்து என்ன செய்யணும்? அந்நிய தேவனை விலக்கி போடணும், அஸ்தோரத்தை எடுத்து போடணும். எனது காலையில் பெண் பிள்ளைகள்லாம் சிலவங்க காலில் ஒரு கெட்டு போட்டுருப்பாங்க. காலில் ஒரு கெட்டு, இடுப்புல ஒரு தாயத்து, கழுத்துல ஒரு தாயத்தையும் போடுறது இன்னைக்கு உண்டு. இவங்களை காப்பாற்றணும். நீ இந்த பக்கத்துல வந்து இயேசுவே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல நீ தாயத்தை நம்ம குறிச்சு இப்படிப்பட்ட காரியங்களை நீ விலைக்கு விட்டுரும். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்கிற காரியங்கள்லாம் இருக்கு. திருமணத்துக்கு ராகுகாலம் பார்க்கறாங்களா? அவங்க கல்யாணம் பார்க்கறேன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்கிறேன், பார்க்கிறாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் பொதுவாக நான் பார்க்கல அப்படிங்கிறது வேற. இத்தனை கிறிஸ்தவர்கள் நாடு நட்சத்திரம்லாம் பார்த்து எப்ப தேவனை நீ ஆராய்ச்சி தகுதியே கிடையாது. ஆண்டவர் அதைத்தான் ஒதுக்கி தூரம் போடுங்கிறார். நல்ல நேரம் பார்த்து ஆண்டவர் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரம். அல்லேலூயா. எல்லா நேரம் எல்லா நேரம் என் மனசுல சில காரியங்கள் பட்டுது அப்படின்னா அந்த டைம் அப்படியே கொஞ்சம் தள்ளி கொடுத்து போயிடும். அந்த நேரம் ஒருவேளை அவங்க பார்த்த சாதனத்தின்படி மரண யோகம் இருந்ததுன்னா அந்த நேரத்துல தான் காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா, நீண்ட நெடுநாட்களாய் ஆசீர்வதிப்பா, எல்லா தேவையை சந்திப்பா. அந்த இது உடைக்கப்பட வேண்டும். மந்திர தந்திர ஜோசியம் எல்லாத்தையும் அஸ்திரம் எல்லாத்தையும் உங்களை விட்டு விலக்குங்க. அந்நிய தேவர்கள் இன்னைக்கு சிலருடைய வீட்டுல இயேசு மாதிரி ஒரு படம் இருந்ததுன்னா அதை பார்த்து ஒரு கும்பிடு போடுவாங்க. அதை பார்த்து ஒரு கும்பிடு போடுவாங்க. இவங்க மாதாவை கும்பிட்டு இருப்பாங்க. சிலை வளர்க்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், விக்கிரக ஆராதனை கூட தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும். அவரை போல அவர் சொன்னார், என்னை போல எந்த ஒரு உருவத்தையும் நீ செய்யாத வணங்க. இவ்வளவு கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதையும் நீ செய்து நாம் செயல்படும் பொழுதுதான் குடும்பங்களிலே சாபம் வருகிறது. பலவிதமான நெருக்கங்கள் வருகிறது. ஏன் இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்ய வருகிறார்கள், அலறுகிறார்கள், ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப நெருக்க வந்தாத்தான் நீ ஊழியக்காரங்க வந்து ஜோபன்னு சொல்லுவியா? நீ நெருக்க வந்தாத்தான் நீ தேவனுடைய சமுத்திரத்திலிருந்து ஜோம் பண்ணுவியா? அப்படின்னா உனக்கு ஆண்டவர் நெருக்கத்தை கொண்டு வருவான். உன்னை நெருக்கினால்தான் நீ ஆண்டவருடைய பாத்திரத்துக்கு விழுவேன்னா உனக்கு நெருக்கங்கள் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். சாமுவேல் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவருக்கு மறுமொழி கொடுத்தார். அப்பொழுது சாமுவேல், அதான் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேருக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. எபெனேசர் என்றால் என்ன? உதவி செய்கிறவர். அல்லேலூயா.
உனக்கு உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டுமானால், உன் தேவைகள் சந்திக்கப்பட உதவி தேவைங்கிறவங்களுக்கு தான் அவங்க தான் தேவை உள்ளவங்க. என்ன தேவை என்பவர்கள் ஒரு உதவியைத்தான் நாடுவாங்க. அந்த உதவி செய்கிறது நம்முடைய ஆண்டவர். அவர் தான் எபனேசர். அல்லேலூயா. அந்த எபனேசரை, உதவி செய்கிற ஆண்டவரை நீ கூப்பிடு, நீ மறவாமல் கூப்பிடு, அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கூப்பிடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2:14 நாம் வாசிக்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவருக்காகவும் பலனற்றவருக்காகவும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்மிடத்தில் உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். அல்லேலூயா. அவ்வுலகத்தை தூக்கி ஆண்டவர் உதாரணத்தை போட்டான். மனுஷர் உண்மை நீர்தான், யுத்தத்தில் வல்லவர் நீர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீர், எங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம் நீர். உமக்கு நாங்கள் முன்னாடி நிப்பாட்டிருக்கோம். பலமுள்ளவர்களுக்காகவும் பலனற்றவர்களுக்காகவும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் என்று முன்னாடி கொண்டு வச்சுட்டு அவர் சொல்ற வார்த்தை என்ன? கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உங்களை மேற்கொள்ள விடாதபடி செய்யும், விடாதேயும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை லட்சமான ஜனங்கள் அவருக்கு விரோதமாக வந்தால், இவருடைய படைகளை விட 2 மடங்குக்கு மேலான ஜனங்களோடு அவர் எதிர்கொண்டு வந்தாலும் கர்த்தர் உனக்காக யுத்தத்தை நடத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். நீ கேட்கும் பொழுது உனக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு உதவுகிற ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்க்கிறோம், மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், ஒரு குருடர் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். 10:47 நாம் வாசிக்கும் பொழுது, மார்க்கு 10:47 அவன் நசரனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரண்டும் என்று கூப்பிடக் தொடங்கினான். அல்லேலூயா. அங்க வழியா வந்தாரு. அவனை தாண்டித்தான் ஆண்டவர் போறார். அவன் தாண்டித்தான் ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா? ஒரு குருட ஒருத்தன் இருக்கிறான், அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு இருக்கிறான். ஆனா அவனுடைய உள்ளம் அந்த குருட்டுத்தன்மையில் இருந்து, அந்த பார்வையற்ற நிலைமையிலிருந்து பார்வை அடைய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே இருப்பதையும் ஆண்டவர் அறிவார். ஆனாலும் ஆண்டவர் எழுதுகிறார், அவனை தாண்டி போறார். அல்லேலூயா. ஏன் தாண்டி போறாரு? கூப்பிடுகிறார்னா உண்மையிலேயே அவருடைய உள்ளத்தின் வாஞ்சையை வெளிப்படுகிறது. உன்னிடத்துல அர்த்தம் பாருங்க, ஓ வாஞ்சை, நீ உண்மையிலேயே ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனது உனக்கு இருக்குமானால் கர்த்தருடைய பூர்ண சமாதானத்துடன் உன்னை காத்துக் கொள்வான். அல்லேலூயா. ஏசாயா 26:3 அதைத்தான் சொல்லுங்க, உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீ உண்மையாய் பற்றிக் கொள்கிற, நீ உண்மையாய் ஆண்டவர்களை கேட்கிறாயா, உண்மையாய் தேவனை தேடுகிறாயா? போன மாசம் இதே மாதிரி ஒரு 10 நாள்ல வந்துட்டு அப்படி தலையை காமிச்சு இப்படி போயிருக்கு. இன்னைக்கு பழையபடி வந்து அப்படி தலையை காமிச்சா கர்த்தர் பாப்பாடா இல்லையா? இப்படி ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஏமாத்திட்ட, நீ ஆண்டவர் நீ ஏமாந்து பாரு, வாழ்க்கையை நீ தொலைச்சிக்கிட்டு இருக்கு, உன் ஜீவியத்தை நீ குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு நீ ஆண்டவரை தேடுகிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் உன்னை எரிச்சுவார்.
தேடி வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளே, அதான் இன்னைக்கு வார்த்தை அவசரமா போர்டு எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். சோதிக்கப்படுகிற எல்லாருக்குமே உதவி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். காரணம் என்ன? அவர் எல்லா சோதனைகளையும் மனிதனாக வந்து எல்லா சோதனைகளையும் அவர் பட்டார். அவர் படாத சோதனைகள் எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கலாம், நம்ம தான் இப்படிப்பட்ட அவமானம் வருது, நம்ம தான் எல்லாரும் இந்த மாதிரி இப்படி பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து உன்னை விட அதிகமாக நிந்திக்கப்பட்டார், உன்னை விட அதிகமாக அவமானப்படுத்தப்பட்டார், முகத்திலே காரி உமிழ்ந்தார். யார்? இயேசு. யாருக்காக? எனக்காக அத்தனை அவமானங்களை சுமந்தார். அவர் தானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை போல ஒருவேளை நீயும் அவமானத்தை பார்த்திருக்கலாம், நிந்தைகள் உண்மையில் வரலாம், நமக்கு விரோதமாய் பலவிதமாக பேசலாம். நீ எப்படி ஆண்டவரை தேடுகிறார்? உனக்கு உதவி செய்ய வல்லவராயே அந்த ஆண்டவரை நீ தேடுகிறாயா? அந்த ஆண்டவரிடத்திலே நீ போகிறாயா? அந்த மார்க் 10:52 நான் பார்க்கும் பொழுது, இயேசு அவரை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற உடனேயே அவன் பார்வை அடைந்து வழியில இயேசுக்கு பின் செல்கிறான். பார்வை அடைந்த உடனே நேர தேட்டருக்கும் பார்லையும் போய் நிக்கல. எங்க போய் நிற்கிறா? இயேசுக்கு பின் செல்கிறான். சிலருக்கு சில விடுதலை சாவ கிடப்பாங்க, கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், மரண கட்டுரையிலிருந்து விடுதலை கொடுப்பார். எந்திரிச்சு நேரம் பார்வை நிற்பாங்க. தொம்பு வந்து உடம்புல தொம்பு இருந்த தொம்பெல்லாம் இறக்கி விட்டு சோர்ந்த கொடுத்தா பழவழி போய் நீ பார்வை போய் நிற்கியா? இன்னைக்கு அநேகர் நம்ம சபையிலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கு. ஒரு சகோதரனுக்கு குடிச்சு இந்த டிசம்பர் மாதத்துல பனிப்பெய்யும் குடிச்சு போட்டு ரோட்ல படுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ரோக் அடிச்சு ஒரு கையும் கால் வளர்ல. எனக்கு போன் வந்தது, போனேன், பார்த்தேன், ஜோமன்னேன். ஆண்டவர் சொன்னாரு சோத்தை கொடுக்குறேன். எனக்கு அது விசுவாசம் வந்தது. விசுவாசத்தோடு அவனுக்கு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனவே என்னுடைய தரிசனத்திலே நான் பார்க்கிறேன், அந்த சகோதரன் எழுந்து வெளியில போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு பழக்கம் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டான். இது என் தரிசனத்தில் கிடையாது. மறுநாள் அவங்க போன் பண்ணி என்ன சொன்னாங்க, அவன் ராத்திரில எதிர்ச்சி வந்து படுத்த நாங்கள் பார்க்கணும். இப்ப நடக்கிறான். சரி, மறுபடியும் போனேன், உடனே போனேன், மறுபடியும் போய் ஜோமணிக்கு கர்த்தரவனுக்கு கொடுத்த சுகம் அதை சொல்லி பண்ணேன். இப்போ இன்னும் நல்லா உனக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். நீ எங்க வந்து நாளைக்கு தேவ சமூகத்திலே சாட்சியாக வந்து கைகளையும் கால்களையும் ஆண்டவர் திடப்படுத்துவார். முற்றிலுமான குணத்தை நீ பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் வரல. ஒரு குறிப்பிட்ட அவனுடைய ரிலேஷன் கேட்டவோ அவரு போயிட்டாங்க. எங்க பாக்கு போயாச்சு. மறுபடியும் ஒரு 4 நாள் கழிச்சு பழகி போகுது. மறுபடியும் அவருக்கு கால் விழுந்துவிட்டது. நான் சொன்னேன், ஏன்னா நாங்க
இந்த மாதிரி ஒரு தப்புக்கு மேல தப்பு பண்றவங்களை நான் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்ல அவன் பொறுத்தனை பண்ணட்டும். இனிமேல் கடவுள் தவிர வேற யாரையும் எதையும் நான் நாட மாட்டேன். போதை வசதிகளை நாட மாட்டேன்னு அவன் டிசைட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஜோம் பண்றேன். அவன் என்னைக்கு டிசைட் பண்ண நான் என்னைக்கு போய் ஜோம் பண்றேன். சிலவங்களுக்கு அதுவே குடிதான் வாழ்க்கைன்னு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே அவன் மறித்து போட்டான். மறித்து வைக்கிறோமா பாதாள. இதுதான் இந்த உலக வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அநேக காரியங்கள் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் பல விதமான வாக்கை கொடுத்திருக்கிறார், வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். புத்தகத்துல 65:24 எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கூப்பிடும் முன்னே கேட்கிற ஆண்டவர், மறு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர், நம்மோட பேசுகிற ஆண்டவர். 3 வித காரியத்தை நாம் இந்த வசனத்திலே பார்க்கலாம். கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசுவதை நான் கேட்பேன். பேசுகிறது ஜெபம். ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் கேட்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுதே ஆண்டவர் கேட்கிறார். உன் ஜெபத்தை தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல. ஏசாயா 26:17 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே பேறுகாலம் சமீபத்திற்கை வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தை கூப்பிடுகிற கற்பதி போல உமக்கு முன்பாக இருக்கிறோம் சொல்லி அவர் சொல்றார். பிரசவ வேலை எப்போ வரும் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த நேரத்தில் வரும் தெரியாது. திடீர்னு அந்த வேதனை வரும் பொழுது தாங்க முடியாதே ஒரு வேதனையை அவர்கள் அறிவிப்பார். அப்படி நாங்கள் உங்களிடத்தை உங்களுக்கு முன்பாக இருக்கிறோம், கற்பதி போல இருக்கிறோம் என்று அவர் கூப்பிடுகிறார். நீ கூப்பிடும் பொழுது அவ்வளவு ஆண்டவரத்திலே நீ அப்படி நீ கூப்பிட்டால் உன் கூப்பிடுறத கேட்க ஆண்டவர் ஒரு நாளும் வெளிச்ச மாட்டார், தூர போகவே மாட்டார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு ஸ்ரீ ஆண்டவரை கூப்பிடு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் கேட்காத மாதிரியே போயிட்டே இருக்கு. அப்போ இந்த சீஷர்கள் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, அவன் அவ்வளவு கூப்பிட்டும் ஒன்றும் பதில் சொல்லலையே, ஆண்டவரே ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 23ஆவது வசனம் 15:23 வாசிக்கும் பொழுது, அவளுக்கு பிரயத்தனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. அவளுக்கு பிரயத்தனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. என் மகன் கொடிய வேதனையினாலே கஷ்டப்பட்டான். பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறது. ஒரு கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவளிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு காரியம், யாராவது சொல்லி ஏசுக்கு வந்தா சோகம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி வந்த உடனே அப்படி கேட்டுட்டு அப்படியே பெற்றுட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? உறுதியான நம்பிக்கையோடு நீ ஆண்டவரை கேட்கிறார். 2 தான் ஆண்டவர் பார்க்கணும். இந்த கானானிய ஸ்திரீ சொல்றார், மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. அவளை அனுப்பிவிடும்னு சீஷர்கள் சொன்ன பிறகும் ஆண்டவர் சொல்றார், நான் காணாமல் போனேன், ஆண்டுகளாகி இஸ்ரவேல் வீட்டாளர்களுக்கு அனுப்பப்பட்டேன் என்று. மற்றபடி அல்ல, மற்ற வேற யாருக்குமே நான் வரல அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ற. அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு அழைத்து கொண்டார்.
மகள் படுகிற வேதனையிலிருந்து அவள் விடுதலையாக வேண்டும். உதவி செய்ய மாட்டாங்க, உறுதியோடு கேட்கிறார். அப்பவும் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல, நல்லதல்ல அப்படிங்கிறார். சொன்ன உடனே சொல்றார், ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேசையில இருக்கிறது கீழே விழுத துணிக்கையை திருடுவே. எனக்கு அப்படி give me a blessing, little blessing, enough for ஒரு சிறு ஆசீர்வாதத்தை அப்படியே எனக்கு போட்டு. என் மகள் படுகிற கஷ்டம் எல்லா துறையா ப்ளீஸ் வேண்டிக் கொள்ளுங்க, எனக்கு ஒரு சிறு துணிக்கை சாப்பிடுகிற பிரெட்ல இருந்து உள்ளத கீழே அந்த துணிக்கை போல அப்படி ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தான் போதும். அல்லேலூயா. எவ்வளவு ரிச்சஸ் அப்படி கிடையாது. அங்கிருந்து சர்ச்சுக்குள்ள வரும்போதே ஒரு பயமே அப்படியே ஏதோ ஒரு கலெக்டர் உத்தியோகத்தில் வந்து உட்கார்ற மாதிரி நமக்கு ஷேர் பண்ணுறது மாதிரி பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை தொடர்பு கொள்ள வேண்டும். பயம் ஒரு வாரம் சுத்தம் இடைவெளி எந்த ஒரு சர்ச்சில் எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அது வரதே கிடையாது, எதுக்கும் வருது கிடையாது. சண்டே வந்து வரும்போது அப்படிப்பட்ட ஒரு அசால்ட்டா வந்து தேவ சமூகத்தில் அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு அது போது நல்ல ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தை பார்க்கிறான். அவன் இருதயத்தை பார்த்து என்ன வேண்டிக் கொள்கிறாய் என்பதை தெரிந்து கொள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கானானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் 25-28 வசனத்தில், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் தெரிந்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அல்லேலூயா. விசுவாசம் தெரிந்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆண்டவர் இயேசு ஒரு நாள்ல அந்த மார்த்தா மரியாள் அக்கா தங்கச்சி அவங்களுடைய சகோதரன் தான் யாரு, லாசரு. குடும்பத்தை ஆண்டவர் மிகவும் நேசித்தார். குடும்பத்துக்கு வந்து ரொம்ப 10ஆம் அதிகாரம் நீங்க வாசிப்பாங்கன்னு சொன்னா 40-41 வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து அப்படியே அலட்டி கொண்டு தன்னந்தனியா அப்படியே கிச்சனுக்குள்ள உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே ஆண்டவரை பார்த்து பல கேள்விகளை கேட்டார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ற, சகோதரியாக மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39-40 கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை உன்னிப்பாக அவர் கேட்கிறார். சொல்ல நீ என்ன போட்டு புலம்புகிற அப்படின்னு 42ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் சொல்றார், தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். உனக்கு தேவை இப்ப என்ன? உலகமா, உலக வாழ்க்கையா, உலகத்தின் ஆசைகளா, உலகத்தின் இன்பமா, உலகத்தின் இச்சைகளா, மாம்சத்தின் இச்சைகளா, எதை தேடி நீ போய் கொண்டிருக்கிறார்? இல்லை என்றால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டேன் ஒரு சகோதரி மரியாதை போல ஆண்டவர் இயேசு போதும் என்று சொல்லுகிற ஒரு வாழ்வு உனக்கு வேண்டுமா? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ விரும்புகிறாய்?
எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறார்? உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நீ என்ன தேவை, உனக்கு என்ன தேவை என்றால் நல்ல பங்காம் இயேசுவை, ஒரு நாளும் உன்னை விட்டு எடுபட்டு போகாத ஒரு நல்ல பங்காகி இயேசு. வேற எல்லாம் நீ எத்தனை தேர்ந்தெடுத்தாலும் எல்லாமே போயிடும், எல்லாமே போயிடும். உலக வாழ்க்கை எல்லாமே மாயை, எல்லாம் போயிடும். ஓடி ஓடி லவ் பண்ணி நீ கெட்டாலும் ஒரு நாள் உன் கொண்டாடி விட்டு ஓடி போயிருந்தால ஏன் போறா? நீ விழுந்து விழுந்து லவ் பண்ண என்ன ஆச்சு? உலகம் உலகம். நான் கூட சொல்லல, பொதுவா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும். ஓவர் லவ் காய்ச்சல எண்ணெய் தூக்கி புருஷ பூஜை பண்ணிட்டான் அப்படின்னு நேரத்தில் ஒரு செய்தி. பாசமா கடையில கோவம் உன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை பெறுவாள், நல்ல பங்கு. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றார் 27:4 சொல்லும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாளுவே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அல்லேலூயா. ஒன்று என்ன? ஒன்று என்ன சொல்லுங்க, புரியல. வசனம் உங்களுக்கு புரியல. ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அப்ப அந்த ஒன்று என்ன சொல்லுங்க? யாரோ புரியல, புரியாமலே போயிருக்கு. புரியலையா? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது, அவருடைய மகிமை பிரசனத்திலே இருப்பது. எனக்கு அந்த ஒன்று போதும் தான், அந்த ஒன்று போதும். எப்படி மரியாதை இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும், அதை போல தாவீது சொல்கிறார், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். வாழ்நாள்தான் நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும். Always the presence of the Lord. மகிமை பிரசன்னத்தில் நாம் கழிவுற வேண்டும். எனக்கு அது போதும். ராஜாங்க உடனே என்னை மாதிரி லோன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ராஜா, சகல அதிகாரமுடைய ஒரு ராஜா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சொல்றாரு. ஒன்றே ஒன்று. அதுதான் அவன் ஆண்டவரை கேட்கிறான். நாம என்ன கேட்கிறோம்? ஒன்றே எனக்கு அதை தாருங்க, பிள்ளைக்கு தாருங்க, பிள்ளைகளுக்கு தாருங்க, அம்மாவுக்கு தாருங்க, அக்காவுக்கு தாரும், தங்கச்சிக்கு தாரும், எல்லாம் தாரும் தாரும் தாரும். நான் மட்டும் உங்களை வாரி 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 விட்டு போய்விடுவேன், வாரி வாரி விட்டு மாதிரி கடவுளை தேடாமல் நம்ம போயிட்டு தாருங்கிறதுலே இருக்கணும். நீ ஒரு விஷயம் உன்னை ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்துப்பாரு, ஆண்டவருக்கு முழுமையா உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்துப்பாரு. நீ கேட்கவே வேண்டாம். நீ கேட்பதற்கு முன்னே உன் பேச்சை கேட்கிறாரு, உன் குரலை கேட்கிறாரு, உன்னோட பேசுகிறவராக இருக்கிறார். உனக்கு இன்னது தேவை என்று அறிந்தவர். நீ வாயை திறக்கும் போதே டக்குன்னு உங்களை கொடுக்குறாரு. அல்லேலூயா. இதுவே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஆண்டவரை ஒன்றும் கேட்க வராத. யாரு கேட்டா அதுதான். ஒண்ணுமே கேட்கவும் செய்யாது, கேட்க வரவும் செய்யாது. எதுவுமே செய்யாத உனக்கு ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கும் உனக்கு தேவையில்லை. உன்னை தேவை என்றுதான் உன்னை தேடி வந்து தன்னுடைய உதரத்தாலே உன்னை கழுவி சுத்திகரித்து மீட்டு தேவ சமூகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் நீ தேவையற்றவனாக நீ போகும் பொழுது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன்னால ஒரு பிரயோஜனம் போச்சு. கோடரி மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது.
எதுக்கு? வெட்டி அக்கினியில போடுவது. நல்லா அவசியம் கேட்கிறாரு. எஜமா வந்து தோட்டத்துக்காரங்க கேட்கிறாரு, தோட்ட வேலைக்காரங்க, என்னப்பா இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா கனி கொடுக்கல, வெட்டி துறப்போடு அப்படிங்கிறாரு. வேலைக்கார சொன்னாங்க, ஏன் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம், நிச்சயமா ஏதாவது கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். அப்படிதான் ஆண்டவர்கிட்ட வேண்டி கொடுக்கிறார். உடனே அவரு சரி ரைட் அப்படின்னு விட்டு போறாரு. கனி கூடாத மரமெல்லாம் வெட்டு அக்கினிகளை எரிக்கப்படும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே எரிக்கப்படும். கனி கொடுக்கும் வாழ்க்கையை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன் தேவையில் என்னிடத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய தேவைக்காக உன்னை அழைத்திருக்கிறார். நீ சாட்சியுள்ள ஜீவிதம் ஜீவித்தால் உன்னுடைய சாட்சியாலே மற்றவர்கள் உன்னை பார்த்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு சிம்பிளா, வேற எதுவுமே கிடையாது. ஆண்டவருக்கு நீ தேவை என்ன தேவை? நீ ஆண்டவருடைய ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக, உண்மையாக ஒரு பய பக்தியிலே நீ வாழ்ந்து உன்னுடைய சாட்சி வாழ்க்கையாலே வேறவர்கள் மற்றவர்கள் அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்த ஆண்டவருக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் உன்னை தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அமர்த்தியிருக்கிறார். நீ எதற்கும் உதவாத, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாதியாகவே உன்னுடைய வாழ்க்கை போகும் என்றால் கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. சிம்பிளா கோடரி வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. திடீர்னு ஆண்டவர் சொல்றார், வெட்டி துறப்போட முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அன்றைய வருகை காலத்திலே நாம் வாழ்ந்துருக்கோம். அன்றைய வருகை காலம் திடீரென்று ஆண்டவர் வந்தால் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஒரு மனவாட்டியல் மறுரூபமாக்கப்படுதல் வேண்டும். அதான் சபை, அதான் சபை கூடுதல். சபை என்பதுதான் மனவாட்டி. மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே வரும்போது பரிசுத்தத்திலே கர்த்தர் உன்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று மத்தேயு 6 சொல்வது போல நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர்களை கேட்போம், ஆண்டவர்களை கூப்பிடுவோம், ஆண்டவர்களை ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு செய்ய நம்மை அவசியம். அல்லேலூயா.